பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் ஐஜேகே சார்பில் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து வீதி வீதியாக நடந்து சென்று தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். லால்குடி சட்டமன்ற தொகுதியின் கள்ளக்குடி பகுதியில் உள்ள ஏரிக்கரை சிவன் கோவிலில் வழிபாடு செய்த பின் வானவேடிக்கை மற்றும் மேளதாளம் முழங்க இளைஞர் பட்டாளம் புடைசூழ பொதுமக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குடி புனித அந்தோணியார் ஆலயத்தில் வழிபாடு செய்த டாக்டர் ரவி பச்சமுத்து அங்கு இருந்த மக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது உரையாற்றிய அவர் டாக்டர் பாரிவேந்தர் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியை பொதுமக்களின் தேவைக்காக முழுமையாக செலவு செய்து நலத்திட்டங்களை நிறைவேற்றினார் என தெரிவித்தார். கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி 1200 ஏழை மாணவர்களை டாக்டர் பாரிவேந்தர் படிக்க வைத்தார் எனவும் தற்போது மீண்டும் அந்த திட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் 1500 ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச உயர் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். நேர்மையான எளிதில் பழகக்கூடிய டாக்டர் பாரிவேந்தருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் டாக்டர் ரவி பச்சமுத்து கேட்டுக் கொண்டார். பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் 1200 மாணவர்களை போன டைம் சொன்னபோது வாக்குறுதி கொடுத்தார். 1200 மாணவர்களுக்கு நான் கல்வி கொடுக்குறேன்னு. அதே மாதிரி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டார். இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைக்கு வாக்குறுதி கொடுத்தாரோ அத்தனை நிறைவேற்றிருக்காரு. அவர் மீண்டும் ஜெயித்து அவர் அதே 1200 மாணவர்கள் கல்வி கொடுக்குறேன்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் ரூபாய்க்கான காப்பீட்டு தொகை 1500 பேர் இந்த பெரம்பலூர் பாராளுமன்றத்தை கொடுக்குறேன்னு இருக்காரு. அதெல்லாம் எடுத்து முடிச்சு கொடுப்பாரு. அவர் கோவிலுக்கோ எதுனாலும் வாக்கு கொடுத்தா அதை செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் மறக்காம வருகின்ற 19ஆம் தேதி ஐயாவுக்காக தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுமாறு உங்களெல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.